வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரசமலாய் எப்படி சாஃப்டாக ஜூஸியாக வீட்லேயே வினிகர் சேர்த்தாமல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நமக்கு வர ரசமலாய் கேக்ஸ் ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே கடையில் வந்து ரசமலாய் வாங்குறது இல்லைங்க, நாமளே வீட்டில் செஞ்சு தான் போடுறது. அந்த ரசமலாய் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 லிட்டர் பால் தேவைப்படுங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டரில் வந்து நம்ம பன்னீர் செய்ய போகிறோம். சாஃப்டான பன்னீராக இருக்கணும். இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ரசகுல்லா பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதை மலாயில் சேர்த்து ரசமலாயாக மாற்றிடுவோங்க. இப்போ அந்த அரை லிட்டர் பால் வந்து நல்லா கொதித்து பொங்கி வருது. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் பக்கம் விட்டுருங்க. விட்டு ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழ ஜூஸுங்க, இதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து ஒரு 2 அல்லது 3 தடவையாக நம்ம சேர்க்கணும். ஒரே தடவையாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிஞ்சிடும். இது வந்து ஒரு 1 நிமிஷம் ப்ராசஸ்ங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பன்னீர் பிரிய விடணும். நம்ம ஒரே தடவையாக சேர்த்தாலோ இல்லை நல்லா கொதிச்சுட்டுருக்கிற பாலில் சேர்த்தாலோ இந்த பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம கிரேவி இந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் அந்த மாதிரி பன்னீர் தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணும்போது அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதனால தான் வந்து கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறம் நான் லெமன் ஜூஸ் சேர்க்க சொல்கிறேன். இப்போ நம்ம பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிச்சிடலாங்க. இது நல்லா வடித்ததுக்கப்புறமா ஒரு தடவை பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலசிக்கலாங்க. அந்த லெமன் ஜூஸ் ஃப்ளேவர்லாம் வராமல் இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணியில் மாற்றிட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சு இன்னும் நல்லா வடிய விட்டுடலாம். கொஞ்சம் கூட அது வந்து ஒரு அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி வெயிட் வச்சு இதை வடிய விட்டுடலாங்க. இந்த டைமில் வந்து நம்ம மலாய் பண்ணிடலாம். அதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. 1 லிட்டர் பாலில் அரை லிட்டர் வந்து ரசகுல்லா பண்ணுறக்கும், அரை லிட்டர் வந்து மலாய் பண்ணுறக்கும். இந்த பாலை நாம் இப்போ நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா காய்ஞ்சி சுண்டுனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் அளவுக்கு நல்லா தட்டிட்டு உள்ள சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிறது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரிஜினல் குங்குமப்பூ. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போட்டோடனே வந்து ஒரு எல்லோ கலர் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் குங்குமப்பூ இல்லைங்க, கொஞ்சம் நேரம் டைம் ஆகணும். அப்புறமும் கூட வந்து ஒரு லைட் எல்லோ கலர் மாதிரி தான் உங்களுக்கு வரும். அப்போ தான் வந்து இது ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னுமே கூட அந்த கலர் வரல. இது வந்து நல்ல குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவோட விலை பார்த்தீங்கன்னா அரை கிராம் வந்து 190 ரூபாய் அந்த அளவுக்கு வரும். இது வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் போடணும் அப்படிங்கிறது. நான் வந்து கேக்கெல்லாம் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் குங்குமப்பூ கண்டிப்பாக சேர்த்துக்குவேன். இப்போ நம்ம மலாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற பன்னீரை இப்போ எடுத்து ரசகுல்லா பண்ணிடலாம். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இது நல்லா வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். இது எப்படி பிசையணும்னா, இந்த மாதிரி திரியாக இருக்குங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா அமுத்தி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது வந்து அதில் வந்து எந்த கிராக்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இது வந்து சர்க்கரை பாகில் வந்து வேக வைக்கணும். அதுக்கு வந்து 2 கப் சர்க்கரையில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு சர்க்கரை பாகு செய்யும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொதுவாக குலாப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணும்போது 1 கப் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரை அப்படின்னு சேர்த்துவோம். ஆனால் இது 1 கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கும் போது இந்த உருண்டைகளெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசகுல்லாவெல்லாம் உள்ளே போட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாலெல்லாம் அப்படியே டபுள் சைஸாக மாறி இருக்கும். அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மலாய்க்குள்ளே இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் பக்கம் இது ஊறட்டுங்க. இப்போ நம்ம ரசமலாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நல்லா ஜூஸியான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வச்சு கேக் செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன்.
இதை நம்ம இப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரசமலாய்னா. இதை இப்படியே சாப்பிட போகிறீங்கன்னா மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை ரசமலாய் கேக்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.